நமக்கான காலம் வரும் வரை காத்திருக்கணும். உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்குங்களை போல அது ஒரு காலமும் நேரமும் அமையும் பொழுதுதான் நம்ம ஒரு செயலை செய்ய முடியும். இன்றைய காலகட்டத்துல இயக்கத்திற்கான தொடக்கத்திற்கான பயணங்கள் அதை சார்ந்த செயல்பாடுகளில் இறங்கலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். பாரிசாலன் இயக்கம் ஆரம்பிக்க போகிறார். எப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாயிண்ட்ல போமா, ரொம்ப பேசாம டக்குன்னு முடிச்சோம். அது ஷார்ட் வீடியோவாக பண்ணுவோம். இவனுக்குலாம் ரொம்ப நாள் பேசணும். ஆல்ரெடி இவனை பற்றி ஏகப்பட்ட வீடியோ போட்டார், பேசாச்சு. சிறகுகள் லீடர் இருக்கார்ல, சிறகுகள் லீடரா? அவங்க இயக்கம் ஆரம்பிச்சோன்னா பேரை வைக்கலையே, நீங்க என்ன சிறகுகள் லீடர்ன்றீங்க? கோன்ற ஒரு படம் இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் ஆர்த்தி எடுக்கிறவங்களுக்கு கட்சிக்காரங்க 1000 ரூபா நோட்டா சுருட்டி கொடுத்தாங்க. தப்ப நீங்க பேப்பர்ல சுட்டி காட்டுறீங்க. தட்டி கேட்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அநியாயத்தை ஒரு தனி மனுஷன் எப்படி எதிர்த்து நின்னாங்கிறதுலாம் ரீடர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இஸ் ரைட். வசந்தனை ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன், பழைய வீடியோ. கோ படம் பார்த்தீங்களா? அந்த கோ படத்துல சிறகுகள் லீடர் இருப்பார்ல, அந்த கேரக்டரை பாரிசாலனா மைண்ட் பண்ணிட்டு நீங்க அந்த படத்தை பாருங்க, ஒரு டைம் பாருங்க. பாரிசாலன் என்னெல்லாம் பண்ணுவான், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்னு தெரியும். மதராசின்னு ஒரு படம் வந்துச்சுல, இந்த மதராசின்னு ஒரு படம் வரப்போகுதுல, செப்டம்பர் வரப்போகுது, அடுத்த மாதம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 5. செப்டம்பர்னாலே நமக்கு பக்கு பகீர் தான் இருக்கும். செப்டம்பர். ஸோ இந்த செப்டம்பர் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். அந்த படத்தோட முக்கியமான கான்செப்ட் என்ன? தமிழ்நாட்டுக்குள்ள இல்லீகலாக தவறுகள் நடக்கும், அவங்களோட கூட்டணி பண்ணி, அப்போ கண்டிப்பாக பொலிட்டிஷியன் பின்னாடி இருப்பாங்க. அந்த படத்தில் படம் பார்த்தா தெரிஞ்சிடும். வெறும் படத்தில் இதை படத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, படத்துலேயே பொலிட்டிஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பொலிட்டிக்கலில் ஜெயிக்கிறதுக்காக தப்பான ஆட்கள் இருப்பாங்களா, வாதிகள் இருப்பாங்க. அந்த வாதிகளோட கூட்டணி வச்சு ஆட்சியில் ஜெயிக்கிறதுக்காக ஒருத்தன் சிறகுகள் லீடர் ஜெயிப்பாரு. ஏன்டா இப்படி பிரஷர் கொடுக்குற? நான் துரோகினே இருக்கட்டும், ஆனா நம்ம சிறகுகள் ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ சாதிக்கணும்னு ஓராயிரம் கனவு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பொய்யா போயா? தீவிரவாதிகள்ட்ட இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக வசந்தன் தான் உயிரை தியாகம் பண்ணிட்டான். ஸோ கதையை ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தோட கனெக்ட் ஆகுது. கான்ஸ்பிரசி வீடியோக்குள்ள போலாமா? யாராருக்கெல்லாம் அவர்களோட குடி அடையாளம் தேவை என்று கருதுகிறீர்களோ போட்டுக்கொள்ளுங்கள். அது உங்களோட அடையாளங்களில் ஒன்று. அதுல எனக்கு எந்த வித மாற்றம் இல்லை. ஆனா அனைத்து தமிழனும் சமம்ங்கிற கோட்பாட்டுல இருந்து மாறக்கூடாது. எங்க இயக்கத்தை மதிச்சு வந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிஆர்ல ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தேன். தனது இயக்கம் 170 தொகுதிகளில் போட்டியிட முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. அப்படியே டிசிபி என்ன நான் சொன்னாப்லையோ அது அப்படியே குடியில் ஒற்றுமை சீமான் என்ன சொன்னா அதே. ஏண்டா 3 பேரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எல்லாரும் சாதி பேர் போட்டுக்கோங்க போடாம போங்க, ஆனா சாதிகள் ஒற்றுமை இருக்கணும். தமிழர்கள் சாதிலாம் பெருமை கிடையாது, அது வந்து அடையாளம். எல்லாம் ஓகேடா, மூணு கூட்டமும் அதான் சொல்லுது. ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்து தமிழர்களாக ஒன்று சேரணும்னு சொல்றீங்க. எதுக்கு 3 கூறா இருக்கீங்க? இருக்குல்ல, டிஎம்கே ஏடிஎம்கே, ஆர்எஸ்எஸ் பிஜேபி, அப்புறம் என்னது ஏடிஎம்கே டிஎம்கே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்களா நிறைய கட்சிகள். காங்கிரஸ் அது கூட கிளைப்பிரிவுகள். ஸோ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இப்படி பிரிஞ்சிருக்கீங்களே. நீயும் டிசிபியும் ஒன்றாவே இருக்கலாம்ல. 2 பேரும் ஆசீர்வாதத்தை தூக்கி பிடிக்கிறீங்க தானே. எதுக்கு? அது ஒரே குடி. கேஸ்ட்டை பற்றி பேசலைன்னா உங்களுக்குலாம் நிம்மதியாக தூக்கமே வராதுல்ல. எப்படிடா நீங்கள் பண்ணுறது எல்லாமே பச்சையாக எனக்கு தெரியுது. எப்படி இவங்க சொல்லி புரிய வைக்கிறதுனா எனக்கு புரியலை. நான் தேடி தெரிஞ்சு மைனூட்டாக அவங்களை பின்புலம் தேடி என்ன பண்ணுறீங்கன்னு கவனித்த பிறகு தான் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதை எளிமையாக எல்லா இடத்துலையும் சொல்லிட்டேன். 40-50 வீடியோ போட்டிருப்பேன்டா உங்களுக்கு மட்டுமே. இதை போட்டுமே உங்களை அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இந்த மனிதர்கள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தலைவன் சொல்கிறாப்புல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வச்சிருக்கீங்களே, நல்லா என்ன ஒரு காரணம்? இந்த வருண் அங்கிட்டு உட்காந்துருக்கல, இது அதுக்கு மேலே இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட இருக்கவங்களாம் இன்டர்வியூ எடுக்க போகுமா? இவர் ஆர்எஸ்எஸ் இது பிஜேபி இந்த பிராமணத்தையும் திராவிடத்தையும் எதிர்க்கிறோன்னு சொல்கிறான். ஆனால் இந்த இவர் இருக்காப்புல அவர் பண்ணா வருண் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இன்டர்வியூ எடுப்பாரான். எப்படி பாரு, அவரை தான் முன்னாடி வச்சு இவரை இன்டர்வியூ எடுப்பாரான். என்னடா என்ன உங்களுக்கு பினாமியா உங்களுக்கு வந்து தூது அனுப்புறதா? இங்கேருந்து மெசேஜ் அங்கே அனுப்புறது, இங்கேருந்து மெசேஜ் இங்கே அனுப்புறது. அதாவது மீனா இருக்காங்கல்ல, ஆக்ட்ரஸ் மீனா, அவங்க வந்து பொலிட்டிக்கனோட கனெக்ஷன் இருப்பாங்க. எதுக்கு நடிகைக்கும் அந்த பெரிய தலைமைகளுக்கும் எதுக்கு உங்களுக்கும் கனெக்ஷன்? உங்களை எதுக்கு கூப்பிட்டுலாம் மீட் பண்ணணும்? நீங்கள் எதுக்கு அங்கெல்லாம் போறீங்க? உங்கள் கணவர் இறந்ததுக்கப்புறம் எவனும் கேட்க மாட்டீங்க. புரியாது. ரஷ்யன் லேடி, அமெரிக்கன் லேடி எதுக்கு இங்கே உள்ளே வராங்க? நிறைய பேர் சும்மா வந்து எல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு நடக்குதுங்க. கமலஹாசன் அமெரிக்கா போகிறான், அதை விடுங்க. இதெல்லாம் அமெரிக்கா போய் பொலிட்டிக்கல் படிப்பார். இங்கே இருக்க பொலிட்டிக்கல் படிக்க மாட்டோம், அமெரிக்காவில் போய் தான் பொலிட்டிக்கல் படிப்பார். கேட்டால் ஏஐ படிச்சுட்டு வந்துருவாங்க.
இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வைக்கிறீங்க, ம். புதன்கிழமை. ம். பேசிக்கலி அது வந்து ஒரு விடுமுறை தினம் அப்படிங்கிறது வரத்துக்கு ஈஸியா இருக்கனால அதனால நல்ல தொடக்கத்துக்கான ஒரு நாள். ஆசிவகம், பிள்ளையார், வணிகம், இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவு செய்து பாருங்கள். இந்த பிள்ளையார்னு ஒரு விஷயம் என்னென்னா சாத்தன்கள்ன்ற விஷயம் ஆக்சுவலாக ரொம்ப ஹைலி விஷயம் தான். இந்த விஷயத்த பேசுகிறவன் எவனுமே அடுத்தடுத்த மூவ் போனதில்லை, எனக்கு தெரியும், அடுத்தடுத்த மூவ் போனதில்லை. இருந்தாலும் நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் என்னுடைய முன்னோர்களையும் என்னுடைய ஆர்ஜின்ஸும் என்னோட மரபணுக்கும் நான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேசி தான் தீரணும். மக்களுக்கு புரியும், அந்த காலம் வரும், அப்போ கண்டிப்பாக நான் சொல்கிறது சரின்னு புரியும். சாத்தன்கள்னு சொல்லுவாங்க வெளிநாடுகளில், சேட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சேட்டன்ஸ் வர்ஷிப்பில் பண்ணுறவங்க, இந்த பிளாக் வர்ஷிப்பு, இந்த மேஜிக்கு, பிளாக் மேஜிக் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லை, சாத்தன்கள் தான் அது. இங்கேருந்து போனாங்க இல்லை சாத்தன்கள், வணிகர்கள் தான். வணிகர்கள் போகிறானுங்களா, அவனுக்கு கூட எதுக்கா சித்தருக்கு என்னடா வேலை தேடிப்பார். பிள்ளையாருக்கும் வணிகனுக்கும் என்ன சம்பந்தம்? லாஃபிங் புத்தாவுக்கும் சைனாக்காரனுக்கு என்ன சம்பந்தம்? தேடு. கந்தன் கூட்டம் நான் சும்மா சொல்கிறோம். கந்தனுக்கும் முருகனுக்கும் சரி, கந்தனுக்கும் விநாயகருக்கும் என்ன வித்தியாசம்? அண்ணன் தம்பி உறவு இருக்குல்ல, அதனால சைனாக்காரனை ஏன் கந்தன் கூட்டம் சொல்கிறோம்? நாகர் வம்சத்து தலைவர் தான் சிவபெருமான்னு சொல்கிறோம். அதான் நீங்களாம் பார்த்துட்ருக்கீங்களா அந்த சிவபெருமான், அதனால தான் நடராஜராக இருக்கார், நாகராஜராக இருக்கார். நடராஜர் ஸ்டாச்சுவே வேற முதல், அது ராணி ஸ்டாச்சு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும். ஓகே, மெயின் மேட்ருக்கு வருவோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் ஆரம்பிக்க போகிறாப்புல. அதாவது பணம் இருக்கும் இடத்துலலாம் வணிகம் இருக்கும், வணிகம் இருக்கிற இடத்துலலாம் பிள்ளையார் இருப்பார். ஸோ எல்லா கடைகளிலையும் எல்லா வணிகத்திலையும் பிள்ளையாரை முன்னிலைப்படுத்துவாங்க. லாஃபிங் புத்தா வைப்பாங்க, குபேரனை வைப்பாங்க. இந்த மூணுமே ஒன்று தான், வேறு இடங்களில் வேறு ஆட்கள் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். முருகனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி லாஃபிங் புத்தா அது அடையாளம். லஜ்ஜை, சிங்க லஜ்ஜை, புலி லஜ்ஜை, கழுகு லஜ்ஜைலாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி இது வணிகத்துக்கான லஜ்ஜை. அவங்கள முதன்மைப்படுத்திக்கிட்டு ஒரு பின்னாடி யார் இருப்பான்னு நமக்கு நல்லாவே தெரியும். நார்த் இந்தியாவில் சேட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். கோட் வேர்டு அக்செப்ட் பண்ணிக்கோ. கீழே பார்த்தா அமெரிக்கா தெரியும், மேலே பார்த்தா ஆப்பிரிக்கா தெரியும். கோட் வேர்டு அக்செப்டட், தேங்க்யூ. ஸோ தெரிஞ்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், தெரியுது, பச்சையாக எனக்கு தெரியுது. நான் இதில் வாட்ச் பண்ணதில் எனக்கு நல்லாவே தெரியுது என்ன நடக்குதுன்றது. ஆனால் ஒரு சில விஷயங்களை பொதுவெளியில் பேச முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை அவங்க அழகாக உருவாக்கியிருக்கானுங்க. இப்போ என் சைடில் என்னோட புரிதலில் ஒரு கோடி பேர் வேணாம், லட்சம் பேர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, நான் ஈஸியாக பேசிடுவேன். பட் இந்த புரிதலில் மினிமம் எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி இதுக்குள்ளேயும் மைனியூட்டான நிறைய ரகசியங்கள் இருக்குது. அவ்வளோ பொதுவாக பேசிடவும் முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அந்த திருடங்க இல்லை, ஒரு சில இடங்கள்ல தான் இருக்காங்க. அது தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது. இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொத்தாம்போதும் அடையாளப்படுத்தி நம்மளை காயடிக்க ட்ரை பண்ணுவானுங்க. ஸோ அதனால தான் ஒரு சில விஷயங்களெல்லாம் தவிர்க்க முடியுது, ஓப்பனாக சொல்ல முடியல என்னால். ஓகே, இயக்கங்களில் வந்து சாதி இதெல்லாம் இல்லாமல், மதம்லாம் இல்லாமல் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. கேட்குறப்பெல்லாம் நல்லா தேனாட்டம் இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சில சிறகுகள் லீடர் அவரை மைண்டில் வச்சுக்கோங்க. தலைவர் அடி வாங்கி கூட மக்கள்கிட்ட சென்டிமெண்ட் எமோஷனல்லாம் வாங்குவாப்புல, பார்த்துக்க. நாம உதப்பட்டது போதாதுன்னு இவங்களும் உதப்பட வந்திருக்காங்க. எலெக்ஷன் நிக்கணுமா அவங்க கூட. இப்போ ரீசெண்டாக குலசாமியை பற்றி நம்ம அதிகமாக பேசணும். பாரிஸ் டிசிபியோட மைனஸ் என்ன, குலசாமியை ஃபுல்லாக ஆசீர்வமாக மாற்றிட்டு இருந்தான். குலசாமி இடத்தெல்லாம் மாற்றி ஆசீர்வ தெய்வங்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சான். ஸோ அதை நம்ம மைனஸாக சொன்னோம். இப்போ புரியுதா அவங்களுக்கு ஏன் பாரிஸ் ஒரே ஆடுகள் இரண்டாக பிரிஞ்சது காரணம் புரியுதா? டிசிபி, அதாவது 5ஆம் அயோக்கிய சங்கம், இப்போ ஒரு இயக்கம், இந்த 2 பேரும் எதுக்கு உருவாக்குறாங்கன்னு இப்போ புரியுதா? இங்கே மைனஸ் பண்ணது அப்படிலாம் அங்கே ப்ளஸ் பண்ணுவானுங்க. உங்களுக்கு புரியுதா? டிஎம்கே இப்போ கொள்ளையடிக்குதுன்னு சொல்லி நீ பார்த்தேன்னா அதை விட கம்மியாக கொள்ளையடிக்கிற ஏடிஎம்கே இருக்கும். ஆனால் 2 பேரும் தீக்கால இருப்பாங்க. அதே மாதிரி தான் டிசிபின்ற ஒரு இடத்துல இருந்து வந்தது தான் அயோக்கிய சங்கம். இங்கிட்டு இது ஒரு இயக்கம், அது சங்கம், இது இயக்கம், அது கட்சி, இது இயக்கம். புரியல? புரியும். எந்த மத சார்பும் இருக்காது. ஆனால் தமிழர் வாழ்வியல்களுக்கு முன்னுரிமை என்பது அளிக்கப்படும். தமிழர் வாழ்வியல் மரபுகள் வந்து போற்றி காக்கப்படும். அதுல குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் இருக்கும். இப்போ டிசிபி பாண்டியன்ல எதெல்லாம் மைனஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, என்ன நான் மட்டும் கிடையாது, இன்க்ளூடிங் நிறைய பேர் டிசிபி பாண்டியன் வந்து பொய் போலி இந்த பத்தி எவ்வளவு ப்ராட் பண்றான்னு சொன்னோம்னா அந்த ப்ராடெல்லாம் நோட் பண்ணிப்பாங்க. இது எஸ் ரைட்டு தப்பு, ரைட்டு தப்புன்னு கிளிக் பண்ணி வச்சுக்குவான். இங்கிட்டு பாரிசாலன், அதே இடத்துல இருந்து வந்த பாரிசாலன் ஒரே கேஸ்டிங் சொன்னேன்ல, கேஸ்டிங் பண்ணிடுவானுங்க. கேஸ்டிங் பண்ண இந்த நம்பர் என்ன பண்ணுவாருன்னா அவன் பண்ண மைனஸை பிளஸ்ஸா மாற்றுவான். அங்கே நம்ம குலதெய்வத்தை காயடிக்கிறான்னு சொல்லி பேசியிருந்தோம் டிசிபியை, இங்கே குலதெய்வத்தை அவர் ஆதரிப்பார். புரியுதா? அதுல குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் இருக்கும். மக்களுக்கு புரிதல் வர வர அதை சரி பண்றதுக்கு அவன் ஆளை இறக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஒட்டுமொத்த கண்ட்ரோல் அவன்கிட்ட தான் இருக்கு. நம்ம கண்ட்ரோல் தான் நம்ம கிட்ட இருக்கு, மற்ற ஒட்டுமொத்த கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்கு. சுய கட்டுப்பாட்டு வரணும், அதுக்கு தான் புரிதல் உனக்கு வரணும்னு சொல்றேன். இது புரியும் நினைக்கிறவங்களுக்கு. இவ்வளவு தெளிவா காய் நடத்துறாங்க பாருங்களேன். கடைசி சொல்றாப்புல எல்லாம் ஆண்டவனோட கிருபை.
அதற்கப்புறம் ஆண்டவனுடைய கிருபை, அதற்கப்புறம் ஆண்டவனுடைய கிருபை, அதற்கப்புறம் ஆண்டவனுடைய கிருபை, இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம வந்து செயல்படுறோம். உண்மையும் நேர்மையும் இருக்கனால எல்லாமே நன்மையாக நடக்குங்கிற அடிப்படையில் நம்ம செயல்பட போகிறோம். கிருபை தானே சொல்லுவீங்க நீங்க. இப்ப கிருபைன்னு சொல்றீங்கன்னா இங்கிட்டு கோர்த்துல பாப்பாரு ஆளு, அவங்க ஒய்ஃபை பத்தி சொல்றாரு, கிருபைன்னு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அப்புறம் நம்மளுடைய யாரு ஜோசப் இருப்பாப்ல, ஜோசப் விஜயா, அவர் பேர் விஜய், ஆக்டர் விஜய். ஸோ அவர் வந்து இப்படிதான் நிற்பார் கையை வச்சுக்கிட்டு. அது சிம்பாலிசம்னு சொன்னோம்னா நீ ஏற்றுக்க மாட்டீங்க. மிஷினரிஸ் இருக்குன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில கேங்ஸ்லாம் டிசிபி பின்னாடியும் பல இயக்கங்கள் பின்னாடியும் பல பேர் பின்னாடியும் வேலை பார்க்குதுன்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டீங்க. நம்ம கான்ஸ்பிரசி பேசுகிறோம், யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க. ஸோ கான்ஸ்பிரசி. அதற்கப்புறம் ஆண்டவனுடைய கிருபை. கிருபையா கோட்வேர்டு போடு ஆய்க்கு வார்த்தை போடு. இல்லை எதார்த்தமாக தான் நான் பேசினேன், அப்படிலாம் நீ ஓட்ட முடியாது, ஏன்னா கவனிச்சுட்டு இருக்கேன். புரிஞ்சுக்க எல்லாமே. இந்த படம் வேற பார்த்துக்கோ, வடச்சென்னை படம் பார்க்கணும். அடுத்த வருஷம் போப்பாண்டவர் நம்ம ஊருக்கு வராராம். போப்பாண்டவர் யாருன்னு தெரியுமில்ல? இந்த மெரினால இருக்கிற குப்பத்தெல்லாம் காலி பண்ண போறாங்க. நம்ம ஊரையும் சேர்த்துக்கிட்டு 800 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. போப்பாண்டவர் தமிழ்நாட்டுக்கு வராரு, 800 துறைமுகத்தை விரிவுபடுத்த போறாரு. அப்புறம் ஹீரோன்னு ஒரு படம், ஹீரோ தெரியல, இவர் படம் சிவகார்த்தியின் படம்னு நினைக்கிறேன். அயலானா ஏதோ ஒரு படம், ஏதோ சரியா தெரியல. ஒரு படத்துல வந்து 800ல வந்து தீ பிடிக்கும். அந்த ஏலியன் படம் தானே, அயலான் தான் நினைக்கிறேன். அடியிலாம் தீ பிடிச்சி 800 சைடில் ஏரியாவில் இருக்கலாம் தீ பிடிச்சி எரியிற மாதிரி காட்டுவாங்க. 800 துறைமுகம் சைடு இந்த 800 இந்த ஏரியா பக்கம்லாம் எண்ணெய் கொட்டுச்சு, ஞாபகம் இருக்கா? எண்ணெய் கொட்டுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 800 துறைமுகம் எங்கே வரப்போகுது? அந்த ஏரியா அவங்களுக்கு தேவை. 800 துறைமுகம் இந்த ஏரியா தேவை அவங்களுக்கு. அதைத்தான் வடச்சென்னையில வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. போப்பாண்டவர் வரப்போறாரு, அதனால குப்பங்கள்லாம் சரி பண்ணி அவங்களுக்கு வேற இடம் கொடுக்க போறாங்க. ஃபேக்ட்ரிஸ்லாம் வரப்போகுது, ஹார்பர் வரப்போகுது. வடச்சென்னை வேற கான்செப்ட், சிவகார்த்தியின் படம் வேற கான்செப்ட், பாரிசாலன் பேசுறது வேற கான்செப்ட். 800 நான் வச்சுக்க. போப்பாண்டவர் வருவார், போப்பாண்டவர் வரனால அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. போப்பாண்டவர் வர்றதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்னடா சம்பந்தம்? அதான் பிரிட்டிஷ்காரங்க தானே சோஸ்திரம். அப்போ அவங்களாம் இங்கேருந்து போயிட்டாங்கல்ல, போன பிறகு எதுக்கு அந்த சோஸ்திரத்துக்கு எவ்வளோ சாஸ்திரமா இருக்கு? காரணம் என்ன? இந்துக்களின் நாடு தானே. அப்போ எல்லாமே ஒரு அஜெண்டா பேஸ்ட் தான் போயிட்டு இருக்கு. இன்னமும் பிரிட்டிஷ்காரங்க தான் நம்மளை உள்ள பூந்து கொண்டிட்டு இருக்கேன், காய் நிறுத்திட்டு இருக்கான்றது ஒன்றும் புரியல, புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடைசி கிளைமேக்ஸ் ஒரு வீடியோ கிளிப் காட்டுறேன், அந்த வீடியோ கிளிப்போட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இவ்வளோ தான்ப்பா என்னால் சொல்ல முடிஞ்ச நான் என்னுடைய சக்தியை மீறி விஷயங்களை பேசிகிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோ. முதலில் விண்வெளிக்கு சென்றது யார் ப்ரோ? நீல் ஆம்ஸ்ட்ராங். எல்லாரும் உடனே சொல்லுவீங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்லுவீங்க. என்னங்கடா அப்படிதான் அவங்க பதிக்கப்பட்டிருக்கு, அப்படிதான் படிக்க வச்சிருக்காங்க. நம்ம நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, அகண்ட பாரத குரூப் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹனுமான்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹனுமானா இருக்க வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை. சிரிக்காதீங்க தயவுசெய்து. இந்த வீடியோ பார்த்துட்டு கோமாளி சிங்க பாடுறா, சங்கீஸ் எப்படி பேசுறாங்க பாடுறா, முட்டா பயிலா. ஹனுமான் கிடையாதுடா, முசுகுந்த சக்கரவர்த்தி சோழ வம்சம், பாண்டிய வம்சம், அந்த லைனேஜ், அரச குடும்ப லைனேஜ் அதெல்லாம் உருவாக்குனதே சோழ வம்சத்தில் வரவர் தான் நம்மளுடைய முசுகுந்த சக்கரவர்த்தி. சூரியன்லேருந்து ஆரம்பிக்குது சோழருடைய வாரிசு. அங்கேருந்து சோழன்லேருந்து கிளை பிரிவு மாற்றி பொண்ணு கொடுத்து பாண்டி நிறைய இருக்குது. மெயின் மேட்ரு என்னன்னா, முதல் சோழனே முசுகுந்த சக்கரவர்த்தி தான். சோழனுக்கு முட்டு கொடுத்து நிற்கிறவனே பாரிசாலனும் டிசிபின்னு தான். கனெக்ஷன் வருதா? ஓகே, இந்த மேட்ரு போடுவோம். விண்வெளி மேட்ரு வரணும்ல, விண்வெளி நாயகா அந்த பாட்டு போடணும்ல அந்த இடத்துல. என்ன மேட்ரு அப்படின்னா, ஹனுமான் வந்து இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த சூரியனை பார்த்து முழுங்க போவார். சூரியனுக்கும் ஹனுமானுக்கும் குலத்துக்கும் நாங்கள் சூரிய குலத்தை சேர்ந்தவங்க கனெக்ஷனுக்கு தான் அந்த விஷயம். சூரியன்லாம் முழுங்க போல. இன்னொரு மேட்ரு, முசுகுந்த சக்கரவர்த்தி விண்வெளிக்கு செஞ்சிருக்காரு. எப்படி சொல்றாரு? விண்வெளிக்கு சொல்றாரு, எதையாவது சொல்லாத. இந்திரலோகம் எங்க இருக்கு எனக்கு கையில காட்டு. இந்திரலோகம், சந்திரலோகம், இந்திரலோகம், இன்னும் நிறைய லோகம் சொல்றாங்கல்ல. இந்த இந்திரலோகத்துக்கு போயிட்டு வரும்போது இந்திரன் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க வந்துட்டு நீ திருப்பி போறக்குள்ளேயும் உங்க ஊர்ல உன்னுடைய இனம், உன்னுடைய சாம்ராஜ்யம் எல்லாம் அழிஞ்சிருக்கும், பலாயிரம் வருடங்கள் போயிருக்கும். ஸோ அதனால நீ அங்க போனா உன்னை தெரிஞ்சவங்க கூட இருப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நிரந்தர தூக்கத்தை கொடுங்க, அதாவது கிரையோ ஸ்லீப் அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாப்ல. அப்போ அவர் எங்க போயிட்டு வந்திருக்காரு? கிரையோ ஸ்லீப், நிரந்தர தூக்கம். அதாவது அதே உடம்புல இப்போ நான் இப்படி இருக்கேன்ல, இதே மாதிரி படுத்தேன்னா கிரையோஸ்லீப்ல படுக்க முடியும். இப்போ இருக்க நவீன இயந்திரத்தில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரலோகத்துக்கு போனார். அதாவது இன்டர் டைமென்ஷன் பிளானட், அதாவது வேற பல ஒளியாண்டுகள் தள்ளி இருக்குது அப்படின்னா, நம்ம இங்கே கிரியோபாட்டில் படுத்து நம்ம ஒளியாண்டு தள்ளி போயிட்டோம், ட்ராவல் பண்ணிட்டோம், ஒளியோட வேகத்தில் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி வரும்போது நம்ம ஒளி வேகத்தில் ஒரு வருடம் ட்ராவல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வருடமோ இல்லை ஒரு 6 மாதமோ ட்ராவல் பண்ணுறோம். நமக்கு 6 மாதம் தான் இருக்கும். ஆனால் நம்ம பூமியில் 6000 ஆண்டுகள் போயிருக்கும்.
ஏன்னா நம்ம அவ்வளோ தூரத்தில் போயிட்டு இருக்கோம். நம்ம ஒளியோட ஸ்பீடில், அதாவது தூரம் அதிகம், ஆனால் வேகம் அதை விட அதிகம். அதனால ஸ்பீடாக போயிட்டு வந்துடுவோம். நம்ம போயிட்டு ஒரு 6 மாதத்துல அங்கே இருந்துட்டு திருப்பி 6 மாதத்துல இங்கே வந்துடுவோம். குறைஞ்சது 2.5 வருஷத்துல நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் வீட்டுக்கு வரும்போது பூமியில் 6000 வருஷம் இல்லை 8000 வருஷம் போயிருக்கும். அப்போ என்னெல்லாம் நடந்திருக்கும்னு வச்சு பாருங்க பூமியில். அதைத்தான் சொல்ல வராங்க, இந்திரலோகத்துக்கு போயிட்டு வந்து அவனோட இனம்லாம் அங்கே அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி. இதைத்தான் இவங்க புராணம் இதிகாசம் சொல்லி நம்மகிட்ட சொல்கிறாங்க. அதில் நிறைய மலுப்பல் இருக்கனால, நிறைய போலிகள் இருக்கனால அதை நம்ம மொத்தமாக தூக்கி ஓரமாக வச்சிடுறோம். அதெல்லாம் ஃபேண்டசி, அதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லை. எக்ஸாம்பிள், மகாபாரதத்தில் யூஸ் பண்ணப்பட்ட கிருஷ்ணன் சொல்ல யூஸ் பண்ணார்ல, நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தும் போது அந்த அணு ஆயுதத்தை உருவாக்கணும் பேர்னா ஓப்பன்ஹைமரா, அந்த ஓப்பன்ஹைமரை சொன்னோம் ஸ்லோகத்தில் இடம்னு சொல்லுவான். அப்போது கீதையை பற்றி ஒரு டைலாக் வரும். கீதைக்கும் ஓப்பன்ஹைமருக்கும் என்ன சம்மந்தம்? அந்த பிளாஸ்ட்டை தயாரித்த பிறகு அணு ஆயுதத்துக்கும் மகாபாரதம் ராமாயணத்துக்கும் என்ன சம்மந்தம்? மகாபாரதத்துக்கு என்ன சம்மந்தம்? அணு ஆயுதம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க சொல்கிறபடி பார்த்தா 7,000 ஆண்டு 10,000 ஆண்டுகள் வச்சுக்குவோம். 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ராமாயணம் மகாபாரதம் நடந்திருக்கு. இந்த மகாபாரத போல நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தியிருக்காங்க. நியூக்ளியர் வெப்பன் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? இப்போ தானே, சமீப காலங்கள் தானே. அப்போ மகாபாரதத்துலையும் நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் மறைக்கப்படுதில்ல, ஏதோ ஒரு வரலாறு மறைக்கப்படுதில்ல. இதிகாசம் புராணம்னு சொல்லிட்டு நீ தட்டி கழிச்சுட்டு இருக்கல, அதுக்குள்ளே வரலாறு இருக்குல்ல, தேடி தெரிஞ்சுக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட்ல போய் வச்சுருப்போங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பட்டன் போட்டுருங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சாட்டில் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே எஸ் என்ட்ரஸ் மேலே தட்டி விடுங்க.